ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது LeetCodeோட 144வது ஒரு ப்ரோக்ராம். இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீ ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல். இது வந்து ஈஸி கேட்டகரி தான், அதனால பிகினர் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. கிவன் தி ரூட் ஆஃப் அ பைனரி ட்ரீ ரிட்டர்ன் தி ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல் ஆஃப் இட்ஸ் நோட்ஸ் வேல்யூ. அதாவது வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஒரு ட்ரீ மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரீலேருந்து நம்ம ப்ரீ ஆர்டர் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு வெக்டார் C++ நான் யூஸ் பண்ணேன். அதனால் இங்கே வெக்டாரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட்டா? இதை நம்ம அதில் பண்ண வேண்டியது. ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 வரைக்கும் எந்த நம்பரும் இருக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இதை ட்ரீயை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, பார்ப்போம். ட்ரெவர்சல் பார்த்தீங்கன்னா ட்ரெவர்சல் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ ஆர்டர், அப்புறம் இன் ஆர்டர், அப்புறம் போஸ்ட் ஆர்டர். இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஆர்டர் மட்டும்தான். ப்ரீ ஆர்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீல இது வந்து 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு ஒரு பைனரி ட்ரீ. அந்த பைனரி ட்ரீல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணணும். ஒன்று கெட் பண்ணணும். ஒன்று கெட் பண்ணி நம்ம எந்த ஆர்டரில் கொடுக்குறோங்கிறதா ப்ரீ ஆர்டர், இன் ஆர்டர், போஸ்ட் ஆர்டர். இப்போ இது வந்து ப்ரீ ஆர்டர். ப்ரீ ஆர்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெட் எடுக்கணும். ஹெட்டு, அப்புறம் லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு. இதுதான் ப்ரீ ஆர்டர். இதுதான் அதோட ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து ரூட் நோடில் உள்ள வேல்யூ கொடுக்கணும். அப்புறம் லெஃப்ட் நோடில் உள்ள வேல்யூ, அப்புறம் ரைட் நோடில் உள்ள வேல்யூ. இப்போ டவுட் வரும், இந்த 1 கொடுத்துட்டோம், இங்கே 2 அப்படின்றதையும் கொடுத்துட்டோம், ஆனால் இங்கே 4 இருக்குது, இங்கே 3 தானே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூட் நோடோட கொடுக்கணும். ரைட்டா? இங்கேருந்து இதுக்கு வந்துட்டோம், ரெண்டாவதுக்கு ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவதுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லீஃப் நோடு கிடையாது, இதுவும் ஒரு ஹெட் நோடு தான், இது ஒரு ரூட் நோடு தான். அப்போது இது என்ன பண்ணணும்னா இதோட லெஃப்ட்டுக்கு போகணும். இதோட லெஃப்ட்டுக்கு வந்துட்டு இதோட தான் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு லெஃப்ட்டோ ரைட்டோ எது நோட் இருக்குன்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இதான் லீஃப் அப்படின்னா இதோட ஹெட்டுக்கு வந்துட்டு திரும்ப இதோட ரைட்டுக்கு போகணும். ரைட்டில் போய் ரைட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப இதுக்கு லெஃப்ட் ரைட் இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு லெஃப்ட் இருக்குது, லெஃப்ட் இருக்குன்னா அப்படின்னா 8ன்றது பிரிண்ட் பண்ணிடணும். பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப ரூட்டுக்கு போகணும். ரூட்டுக்கு போய் ரைட் இருக்கான்னு பார்க்கணும். ரைட்டு கிடையாது. அப்போது இந்த இது முடிஞ்சிருச்சு. அப்போது திரும்ப இதோட ஹெட்டுக்கு வரணும். ஹெட்டுக்கு வந்துட்டு இதான் ரைட்டு. ரைட் அப்படின்னா இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. திரும்ப இதோட ஹெட்டுக்கு வரணும். இதோட ஹெட்டுக்கு வந்துட்டு இதுக்கு ரைட் இருக்குன்னு பார்க்கணும். ரைட் இருக்குது. அப்போனா 3 இருக்குது. ரைட்டா? 3 பிரிண்ட் பண்ணணும். அப்போனா லெஃப்ட் வந்துட்டு லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் இந்த ரைட், லெஃப்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு இதுக்கு லெஃப்ட் ரைட் எது இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் ரைட் எதுவுமே கிடையாது. இதுதான் லீஃப் நோடு. லீஃப் நோடு அப்படின்னா திரும்ப ஹெட்டுக்கு போயிட்டு திரும்ப ரைட்டுக்கு வரணும். ரைட்டில் உள்ளதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லெஃப்ட்டில் உள்ளதை பிரிண்ட் பண்ண போகணும். லெஃப்ட்டில் உள்ளதை பார்க்கணும். லீஃப் நோடு அப்படின்னா விட்டுடலாம். இல்லை அப்படின்னா லெஃப்ட்டுக்குள்ளே திரும்ப ட்ராவல் பண்ணி போகலாம். இதோட திரும்ப ஹெட்டுக்கு வந்துட்டு திரும்ப ரைட்டில் உள்ளதை பிரிண்ட் பண்ணணும். லாஸ்ட் நிலை பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. அவ்வளோதான். இதுதான் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ். ரைட்டா? இதை வச்சு தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ட்ரீ நோடில் ரூட் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரூட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 1 மட்டும் கொடுத்துருவாங்க. 1ஓட அட்ரஸை மட்டும் கொடுத்துருவாங்க. மற்ற எல்லாமே இதோட லிங்க் கனெக்டாக இருக்கும். ரைட்டா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியேட் பண்ண போகிறது ஒரு ரிசல்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெக்டாரில் இன்டீஜர் போட்டு இனிஷியேட் பண்ணிக்கலாம். இனிஷியேட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்டாக் ஒன்று வேணும். ஸ்டாக்கை வந்து ஸ்ட்ரக்டோட நேமை வச்சு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து டேட்டா செட் அப்படின்னு வேரியபிள் நேம் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இந்த டேட்டா செட்குள்ளே இப்போ ஃபஸ்ட் எதுவுமே இருக்காது. ரைட்டா? இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ உள்ள வந்து ரூட் வந்து நல் பாயிண்டர் அப்படின்னா டேட்டா செட்டை வந்து புஷ் பண்ணுறோம். இந்த ரூட்டில் இருக்கிறத அப்படியே டேட்டா செட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறோம். இப்போ ஸ்டாக்குள்ள இந்த ரூட் வந்து வந்துருச்சு. வந்தோடனே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில் லூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒயில் லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகணும். எப்போ வரைக்கும்னா டேட்டா செட் வந்து எம்டி ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே போகணும். ரைட்டா? இப்போது ட்ரீ நோடில் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். டாப்பில் என்ன இருக்குதோ அதை வந்து டேட்டா செட்டில் இருக்கிற டாப்பை வந்து கலெக்ட் பண்ணி டெம்புக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட்டை பாப் பண்ணிடுவோம். பாப் பண்ணிட்டோம்னா கடைசி என்ன இருக்கும் மேலே, அதாவது டேட்டா ஸ்டாக் வந்து மேலேருந்து
பார்ப்போம். ரைட்டா? அப்போ மேல என்ன இருக்குமோ அது வந்து பாப் ஆயிரும். இப்போ இத வந்து ரிசல்ட்டுக்குள்ள புஷ் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா, ப்ரீ ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஹெட் நோட வந்து ஆ நம்ம பிரிண்ட் பண்ணிருவோம். ரைட்டா? அதனால ரிசல்ட் ரிசல்ட்டுக்குள்ள வந்து அந்த ஹெட் நோடோட வேல்யூ குடுத்துருவோம். குடுத்ததுக்கு அப்புறமா டெம்ப்ல ரைட்ல நல் பாயிண்டர் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். நல் பாயிண்டர் இருந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ண வேண்டாம். இல்ல நல் பாயிண்டர் கிடையாது, உள்ள வேல்யூ இருக்கு அப்படின்னா டேட்டா செட்குள்ள அந்த டெம்போட ரைட்டை வந்து புஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா லெஃப்ட்டை புஷ் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டை புஷ் பண்ணி ரைட்டை புஷ் பண்ணோம்னா நமக்கு ஸ்டேக்கை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ரைட்டா? அப்படின்றப்ப நம்ம ரைட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ல உள்ள ட்ரீயா பார்த்து பார்த்து ட்ராவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு ரைட் ரோல பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரோல தான் பண்ணணும். ரைட்டா? அதனால லெஃப்ட்டை வந்து கடைசியா கொடுத்துருக்கோம். இவ்வளவுதான் இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ரைட்டா? இப்போ அந்த கோடை வந்து இங்க டைப் பண்ணி வச்சிருக்கோம். ரன் சப்மிட். ஓகே, 100% நமக்கு டைம் கம்பல்சரி வந்திருக்கு. 100% வந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டர் ஆஃப் என்லேயே முடிஞ்சிடும். அதாவது ஒரு ஒரு நோட ஒரு தடவை கிராஸ் பண்ணி போகும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு நோட தான் உள்ள ஸ்டாக்ல ஸ்டோர் பண்றோம். ஸ்டாக்ல ஸ்டோர் பண்றதான் நம்ம வந்து கெட் பண்றோம். ரைட்டா? அப்படின்றப்ப இது வந்து ஸ்பீடாவே இருக்கும். ஓகே. உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. இல்ல வேற கொஸ்டின் எதுவும் உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க. சால்வ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. பை.